தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்துல காயாமொழியில் 100 ஆண்டுகளுக்கு முன் வெறும் 5 குடும்பங்கள் மட்டுமே இருந்து வந்திருக்கு. அப்போது ஒரு நாள் மயான கரையில் முத்துப்பேச்சி என்ற பெண் இறந்து போன தனது கணவரின் கல்லறையில் அவருக்கு பிடித்த உணவை சமைத்து படைத்து சாமி கும்பிட்டாள். அப்போது அவள் இறந்து போன தனது கணவரிடம் தங்களது மகள் திருமணத்திற்கு பொன்னும் பொருளும் வேண்டும் என்று வேண்டி நின்றாள். அப்போது பசியோடு வந்த முண்டசாமி தன்னுடைய பசியையும் தன்னுடைய சகாக்கள் பசியையும் எடுத்து கூறி, தாங்கள் யார் என்பதையும் எடுத்து சொல்லி, உனது மகள் திருமணத்திற்கு நாங்கள் பொன் பொருள் தருவதாக கூறினார்கள். அப்போது முத்துப்பேச்சி முண்டசாமிக்கும் சகாக்களுக்கும் மகிழ்ச்சியுடன் உணவு வழங்கி வழி அனுப்பி வைத்தார். முத்துப்பேச்சி கல்லறையில் நடந்ததை மகளிடமும் உறவினர்களிடமும் சொல்லும்போது அவளை யாருமே நம்பல. பொய் கூறுகிறாள் என்று நினைத்தனர். அப்போது ஒருவர் தெய்வம் என்றால் குளத்தில் நாங்கள் கற்களை வீசுகிறோம், அது மிதக்குமா என்று முத்துப்பேச்சியிடம் கேட்டார். அவளால் அதற்கு பதில் கொடுக்கவே முடியல. உடனே அவள் மறுபடியும் மயான கரைக்கு சென்று முண்டசாமியை சந்தித்து, நீங்கள் சாமி என்று சொல்வதை ஊரில் உள்ள யாரும் நம்பவில்லை என்று தெரிவித்தாள். தொடர்ந்து அவள் முண்டசாமியிடம் ஊர் மக்கள் கூறியதையும் எடுத்து கூறினாள். முண்டசாமியும் அவளிடம் அவர்களை குளத்தில் கற்களை வீச சொல், அவர்கள் கூறியது போல் நடக்கும் என்று தெரிவித்து அனுப்பி வைத்தார். ஊருக்கு திரும்பி வந்த முத்துப்பேச்சி குளக்கரையில் 3 வீட்டாரும் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர்களை குளத்தில் 9 கற்களை வீச சொன்னால், அவர்களும் குளத்தில் கற்களை வீசினார்கள். என்ன அதிசயம்! 9 கற்களும் தண்ணீரின் மேற்பரப்பில் வந்து மிதக்க ஆரம்பித்தது. இதை கண்டு ஆச்சரியப்பட்ட மக்கள் அவரை தெய்வம் என்றே ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து தங்களது வீடுகளுக்கு சென்று முத்துப்பேச்சியின் மகள் திருமண வேலையை செய்ய ஆரம்பித்தனர். முத்துப்பேச்சியின் மகளின் திருமணத்தின் போது மாப்பிள்ளை வருவதற்கு முன் முண்டசாமியும் அவர் சகாக்களும் மாய உருவத்தில் வந்து பொன்னும் பொருளும் கொட்டி சென்றனர். இதை பார்த்த 4 வீட்டார்களும் அவர்களை வணங்கி, நீங்கள் எங்கும் செல்லாமல் தங்கள் ஊரிலேயே தங்கி மக்களுக்கு அருள் புரிய வேண்டும்னு வேண்டியிருக்காங்க. அவர்களும் ஒப்புக்கொண்டு அந்த ஊரிலேயே இருந்து அருள்பாலிப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அந்த 3 வீட்டுக்காரர்களும் அவருக்கு அங்கேயே ஒரு கோயிலை உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோவில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் காயாமொழியில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ மந்திரமூர்த்தி சுவாமிய ஒரு முறை தரிசித்து சென்றால் நாம் வேண்டியது கிடைக்கும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. நோய் நொடியுடன் வரும் மக்களுக்கு பெருமாளின் பிரசாதமான துளசியுடன் ஸ்ரீ மந்திரமூர்த்தி சுவாமி கோவிலின் திருநீரையும் கலந்து மருந்தாக கொடுத்தால் தீராத நோயுமே குணமாகும் என்ற நம்பிக்கையும் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஒருமுறை இந்த மந்திரமூர்த்தி சுவாமியை தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு மக்கள் நம்புறாங்க.